வணக்கம். நான் டாக்டர் கர்ணன் மாரியப்பன் பேசுகிறேன். அதாவது எந்த வயசுக்காரங்களாலும் சரி, காலையிலையோ சாயந்தரமோ டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வாங்க அப்படின்னால, வந்துட்டாயா அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தன் வந்துட்டாயா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இது ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், சாப்பாடுல பயங்கர கண்ட்ரோலில் இருக்கணும், சுகரை குறைக்கணும், கொலஸ்ட்ராலை குறைக்கணும். ரைட்டு, இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போகிறது உங்களுக்கு தனியாக போகிறீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட போனால் பேசிகிட்டே போங்க. தனியாக போகிறீங்க அப்படின்னா நிறைய யோசிச்சுக்கிட்டே போங்க. நிறைய இதை அன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகளை யோசிக்கலாம். வீட்டில் உட்காந்து ஃபேஸ்புக் நோண்டுற டைமில் வந்து ஒரு 1/2 hour 40 நிமிஷம் ஒதுக்க மாட்டோமா? அதனால தான் இது உரிமையோட சொல்லிக்கிறேன், சரிங்களா? அதாவது காலையில் ஏர்லி மார்னிங்கோ இல்லை ஒரு 7 மணிக்கு உங்கள் வேலைகள்லாம் முடிச்சுட்டு கூட ஒரு 40 நிமிஷத்துலேருந்து ஒரு 60 நிமிஷம் வரைக்கும் ஒரு வாக்கிங், இல்லை உடம்பு முடியும் எனக்கு அப்படின்றவங்க ஜாக்கிங் போயிட்டு வரலாம். போகும்போது என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற தசைகள் எல்லாம் வலுப்பெறுது, ரத்த நாளங்கள் எல்லாமே வந்து ஃபங்க்ஷனில் கரெக்டாக இருக்குது. அதோடைய வேலைகளை ரத்தம் கடத்துறதுக்கு கரெக்டான விஷயமா இருக்குது. ரத்தம் சுத்திகரிக்கப்படுது, கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கண்ட்ரோலில் வருது. அடுத்து வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் வந்து கணிசமாக குறைச்சி கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவுது. இன்னொன்று வேர்வைகள், உடம்புல இருக்கிற கெட்ட நீர் வெளியேறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கல் ரீதியாக வந்து இது வந்து மனசை திடப்படுத்துது. வாக்கிங் போகும்போது டெய்லி ஒரு 10 மனசு புதுசாக பார்க்குறீங்க. பார்க்கும்போது வந்து மனசு உங்களை அறியாமலே வந்து உள்ளே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த கட்டம் பரவாயில்லப்பா, அவனோட கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லை அவனை மாதிரி ஆகணும், ஏதோ ஒரு விஷயம் வரும். இன்னொன்று, நீங்கள் ரெகுலராக ஒரு ரூட்லேயே வாக்கிங் போய்கிட்டிங்கன்னா குறிப்பிட்ட நட்புகள் உருவாகிற காரணமாக இருக்குது. மருத்துவம் தவிர்த்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். முதல்ல உங்களுடைய பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் இந்த விஷயங்கள்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னா வாக்கிங் போங்க, நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு டைம் போங்க, வாரத்தில் 5 நாள் போனால் கூட போதும். இல்லைன்னா முடியாது அப்படின்றவங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாக்கிங் போங்க, அது ரொம்ப நல்லது. என்னையா எப்போ பார்த்தாலும் சினிமாவை பற்றி பேசிட்டு உட்காந்து திடீர்னு நீங்கள் வந்து இப்படி மொக்கப்பட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு பார்க்காதீங்க. நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன், பேசிக்காக டாக்டர், கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நொடியிலும் நான் வந்து பேஷண்ட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து பேஷண்ட்டு இருக்காங்க, சினிமா ஃபீல்ட்லேயும் ஆள் இருக்காங்க, சினிமாவிலையும் பேஷண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், சரிங்களா? எனக்கு நான் படிச்சுக்கிட்டதை ஒரு ஃப்ரீயாக 4 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உங்கள்கிட்டையும் பேசி சில தகவல் பரிமாறலான்றதுக்காக மன்னன் பாலிகிளினிக் சேனலில் வந்து இதை பேசிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா வீடியோ கடந்து போயிருங்க, அவ்வளோதானே. நமக்கு தெரியும், உடல் ஆரோக்கியத்தை பார்த்துங்க. தேங்க்யூ.